திருமணத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ராகு கேது மற்றும் செவ்வாயை மட்டும் நம்ம ஒரு மையமாக வச்சுக்கிறோம். இதில் ஒரு சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது செவ்வாய் இருக்கும் ஜாதகமெல்லாம் அது கூட யார் இணைவில் இருக்காங்க. இப்போது கடகத்திலேயே இப்போ செவ்வாய் இருக்காங்க, இப்போ மகர லக்னமாக இருந்து கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு நீச்ச செவ்வாயோட சேர்ந்த ஒரு விஷயந்தான். அதில் ஒரு சில அமைப்பெல்லாம் இருக்குங்க. அந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவெல்லாம் பெரிய தோஷமே கிடையாது. அந்த கிரகங்கள் கூட யார் சேர்றாங்க, எந்த கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி இந்த பூர்வீகத்தில் திருமணத்திற்கு மட்டும் பூர்வீகம் அல்லது பாக்கியம் இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. சில நட்சத்திர இது பேர் பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேர் பொருத்தம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அந்த காலத்துலலாம் பேர் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரை பார்ப்பாங்க. அந்த பேரை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பண்ண கல்யாணம் பண்ணால் போதும். எந்த ஜாதகத்தை பார்த்தாங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் பேர் பொருத்தம் பார்ப்பாங்க, கோயில் பூ வச்சு கேட்பாங்க, உடனே டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. சொந்த மாம்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அத்தை பிள்ளையாக இருந்தாலும் சரி, கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா காலங்கள் அப்படி இருக்குது. நன்றிங்க.